கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த பாக்கியத்துக்காக, சுகம், பலம், ஜீவனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் எல்லாரும் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் தேவனுடைய கிருபையா இருக்கிறதுக்காக, தம்முடைய கிருபையினாலே நம்மை அழைத்த தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். நம் தேவன் அன்புள்ளவர், அவரை துதிப்போம். நம் தேவன் தயவுள்ளவர், அவரை துதிப்போம். நம் தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவரை துதிப்போம். நம் தேவன் நம்மில் மனதுருகிற தேவன், அவரை துதிப்போம். நம்முடைய தேவன் நீதி சார்ந்த உள்ளவர், அவரை துதிப்போம். நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவர், அவரை துதிப்போம். நம்முடைய தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், அவரை துதிப்போம். நம்முடைய தேவன் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குவது போல ஒவ்வொரு நாளும் நமக்கு இறங்கி நம் தேவைகளை சந்தித்து நம்மை ஆதரவுப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன், நாம் அவரை துதிப்போம். கர்த்தர் நம்மை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். இம்மட்டும் நம்மை காத்தவர் நம் தேவன், நாம் அவரை துதிப்போம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார், நாம் அவரை துதிப்போம். வரப்போகிற பயங்கரமான கொடிய நாட்களிலும் அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருந்து தஞ்சமாயிருந்து நம்மை காப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, போன வாரம் ஆராதனையிலே எரேமியா தீர்க்கதரிசி குறித்து நாம் தியானித்தோம். அவருடைய அழைப்பை குறித்து தியானித்தோம். அவருக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து தியானித்தோம். எரேமியா என்று சொன்னால் யெகோவா உயர்ந்தவர், யெகோவா துதிக்கப்படத்தக்கவர், யெகோவா உன்னதமானவர் என்ற அர்த்தம் என்று படித்தோம். எரேமியா ஒரு துக்கிக்கிற தீர்க்கதரிசி, வீப்பிங் ப்ராஃபட் என்று படித்தோம். என் தலை தண்ணீரும் என் ஜனங்களுக்காக என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று தன் ஜனங்களுடைய புது வாழ்வுக்காக கண் சிந்தி செபித்தவர் எரேமியா தீர்க்கதரிசி என்று நாம் படித்தோம். அடுத்தபடியாக எரேமியா என்றால் the Lord founds, தேவனால் கண்டெடுக்கப்பட்டவர், தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவர் என்று நாம் போன வாரத்திலே நாம் படித்தோம். இப்பொழுதும் எரேமியாவின் நாட்களிலே மக்களுடைய நிலைமை இன்னும் கொஞ்சம் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு, இவைகளை இன்றைக்கு தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் உங்களை காக்கிற தேவன் மாத்திரமல்ல, காக்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களோடு கூட பேசுகிற தேவன். நீங்கள் சாமியை போல கர்த்தரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே சொல்லும் அடியே கேட்கிறேன், ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று நீங்கள் ஆண்டவரை கேட்பீர்களா? கர்த்தர் இந்த காலை ஆராதனையில உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவுக்கு ஒரு நாள் திடீரென்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை மனித வார்த்தை அல்ல, ஒரு தூதனுடைய வார்த்தை அல்ல. அந்நாட்களிலே தூதனை கொண்டு கூட தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களோடு பேசினார். ஆனால் இது முழுக்க முழுக்க கர்த்தரே எரேமியாவோடு கூட பேசுகிறார். என்ன பேசினாரு? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன், உன் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக தேவனாகிய கர்த்தராகிய நான் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எரேமியா என்ன சொன்னாரு? சரி ஆண்டவரே, என்ற தீர்க்கதரிசியா தெரிந்து கொண்டீங்க ஜாதிகளுக்கு, ரொம்ப நன்றி,
ஸ்தோத்திரம். நான் திருத்தோ ஏறமாய் நான் வரேன் என்ன சொன்னாரு? நோ. என்ன சொன்னார் தெரியுமா? வேதத்துல நாம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம். அப்பொழுது நான், கர்த்தர் பேசுறாரு. இப்ப எரேமியா பேசுறாரு கர்த்தர் கிட்ட. என்ன மாதிரி ஒரு பாக்கியம்! கர்த்தரோடு அவர் பேசுகிறார், கர்த்தர் அவரோடு பேசுகிறார். அவருக்கும் கர்த்தருக்கும் உறவை பார்க்கிறார். ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். பைபிள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தரோடு பேசினார், கர்த்தர் அவனோடு கூட பேசினார். மோசே கர்த்தரோடு கூட பேசினார், கர்த்தர் அவனோடு கூட பேசினார். இதேதான் எரேமியாவுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இப்ப எரேமியா கர்த்தரோடு பேசுறார். ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொன்ன உடனே இவர் ஒரு புது கதையை ஆண்டவர்கிட்ட சொல்றார். என்ன சொல்றார்? அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். பாருங்க, கர்த்தர் வந்து சூஸ் பண்ணிட்டார். நீ தான் ஃபிட் பர்சன். நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறதுக்கு, என்னுடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறதுக்கு நீதான். நான் உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னை நான் தெரிந்து கொண்டேன். தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வரதுக்கு முன்னாலே உன்னை பரிசுத்தப்படுத்திட்டார். நீ தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லியும் ஆண்டவருக்கு எதிராக அவர் பேசுகிறார். உன்னை தப்பா பேசுகிறத உண்மையை சொல்றான். நான் பேச அறியேன். How do I can preach? How can I will prophesy to the people, to the nation? எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச்சு சரியா வராது, ஃப்ளோ கிடையாது அப்படின்னு சொல்லுகிறார். இதோ நான் பேச அறியேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது 2வது காரணத்தை சொல்லுகிறார். ஏன் நான் ஜாதிகளுக்கு, தேசத்துக்கு, உங்களுடைய ஜனத்துக்கு தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது என்றால், முதல் காரணம் எனக்கு பேச வராது சரியா. 2வது காரணம், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ற? 2 காரணத்தை சொல்லுகிறார். 2 காரணமும் நியாயமான காரணம், உண்மையான காரணம். அவனுக்கு அவனை பற்றி தெரிந்த காரியம். என்னால சரியா பேச முடியாது. 2வது வந்து நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். சிறு பிள்ளை என்றால் என்ன? டீனேஜ், below 20 years. அது 13 14 15 16 17 18 நமக்கு தெரியாது. ஆனா உண்மையை சொல்ற, நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. மீண்டும் கர்த்தர் பேசுகிறார். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. Don't say that you are a small boy. Don't say that you are a teenage boy. Don't say that I can't speak. எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லாத, சின்ன பிள்ளைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்வார். புருஷன்மார்களை தெரிந்து கொள்வார், வாலிபர்களை தெரிந்து கொள்வார், டீனேஜ் பாய் 20 வயசுக்கு கீழ்பட்ட மக்களையும் தெரிந்து கொள்வார். சாமுவேலை போல சிறுவர்களையும் அவர் தெரிந்து பாலகர்களையும் அவர் தெரிந்து கொள்வார். கேட்டீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கற்றவர்களையும் கல்லாதவர்களையும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் ஐஸ்வர்யவான்களையும் தரித்திரரையும் தெரிந்து கொள்வார். பவுல் அழகாக சொல்வார், இழிவான நம்மை, பலவீனமான நம்மை, பைத்தியமான நம்மை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டார். பலவீனமான நம்மை பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்வார். அது அவருடைய சாய்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே ஒரு சிறு பிள்ளையை பெரிய ஊழியத்துக்கு தெரிந்து கொள்கிறார். ஒரு தேசத்துக்கே
ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். தேசத்து ஜனங்களை கண்டிக்க வேண்டும். தேச ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற பொது வாழ்வை சொல்ல வேண்டும். தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர்களுக்கு எட்டாததும் அவர்களுக்கு அறியாததுமான பெரிய காரியங்களை செய்வார் என்று அவர் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவை எல்லாம் நீ பேசுவாயாக என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சிறு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசனை கூட நம்ம பார்க்கிறோம். நான் வந்த நாள் திக்கு வாய், நான் உங்க வாயோட இருப்பேன் கர்த்தர் சொல்றாரு. சரி, ஆரம்பம் கூப்பிட்டு போய் கடைசியில கூட வச்சுக்கோன்னு சொல்லி அவனை செட்டை பண்ணி அனுப்புவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் அப்படிதான். எரேமியா நான் பேச அறியேன் என்றும் நான் சிறு பிள்ளை என்றும் சொல்லியும் கூட கர்த்தர் நோ 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 நோ, நீ சிறு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, பேச தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நீ நான் அனுப்புற எல்லா இடத்துல நீ போய் நான் உனக்கு என்னென்ன சொல்றேனோ என் செய்தியை நீ சொல்ல வேண்டும், நீ என் செய்தியை பேச வேண்டும் என்று அங்கே அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் சொன்னேன், யார வேணுமானாலும் கர்த்தர் கொண்டு பேசுவார். சரி, 5 அப்பம் 2 மீன் ஒரு சின்ன பையன் கொடுத்தான். அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். 5 அப்பம் 2 மீன் 5000 ஆயிடுச்சு. ஒரு சிறு பிள்ளைகளை கொண்டு, வேலைக்கார அடிமைகளை கொண்டு நாகம்மாவுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, அவனுடைய தொழில் நோயிலிருந்து பெரிய விடுதலையாக கட்டளையிட்டார். கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் உபயோகப்படுத்த வல்லவராய், நல்லவராய், போதுமானவராய் இருக்கிறார். அதைதான் இறைவன் சொல்லுகிறார். கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாம் பேசுவாயாக. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இவர் ராஜாவுக்கு பேச வேண்டும், அரண்மனையிலே இருக்கிறவர்களுக்கு பேச வேண்டும், பிரபுக்களுக்கு எதிர்த்து பேச வேண்டும், எதிர்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். உறவினர்கள், சொந்தக்காரர்கள், தேசத்து ஜனங்கள் எல்லாருக்கும் எதிரடியான ஒரு அவர்களுக்கு விருப்பம் இல்லாத கசப்பான செய்தியை அவர் சொல்ல வேண்டும். தேவன் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் சொல்றார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு ஊழியக்காரருக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரருக்கு பயப்படாமல் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கோ திருச்சபை மக்களுக்கோ அல்லது இந்த சமுதாயத்துக்கோ தேவனுடைய வார்த்தையை சொல்ல பயப்படுகிறவர்கள் அவரை பின்பற்றுவதற்கு பாத்திரம் அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அவனை உற்சாகப்படுத்துகிறார். நீ சிறு பிள்ளையா இருந்தாலும், பேச அறியாது இருந்தாலும் நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா எரேமியாவுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கு. என்னன்னா, ராஜாக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா நம்மளை கொண்டு போட்டுவாரு, சிறையில போட்டுவாரு. அரண்மனையில் இருக்கிற பெரிய பெரிய அபிஷியல்ஸ்க்கு நான் அவங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் சொன்னா என்னை அடிச்சு போட்டுருப்பாங்க. அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் அவன் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். விடுகவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். கர்த்தர் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக அவனை அவர் உருவாக்கி அவனை நிரப்பி
தன்னுடைய அக்னியினாலும் ஆவியினாலும் தன்னுடைய வார்த்தைகளினாலும் அவனை நிரப்பி விடுகிறார், அவனை மாற்றி விடுகிறார். இப்பொழுது அவன் தேவனுடைய சித்தத்தை செய்ய புறப்பட்டு விட்டான். எரேமியாவினுடைய காலகட்டத்திலே இருந்த ஜனங்களுடைய நிலைமை அதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான பாடம். அந்த நிலைமை என்னவென்றால், ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, கர்த்தர் பேசுறார், என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். யாருக்காக பேசுகிறார்? தமது ஜனத்துக்காக பேசுகிறார். என் ஜனங்கள், எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அன்போடு பேசுகிறார், சொந்தம் பாராட்டி பேசுகிறார். அடிமை தினத்திலே இருந்தாலும் சிறையிலே இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை புதுப்பிக்கின்ற எண்ணம் உடையவராக அவர்களோடு கூட பேசுகிறார். பேசும்பொழுது அவர்களை ஏனோ தானோ என்று பேசாமல், என் ஜனங்கள் 2 தீமைகளை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். 2 தீமைகளை ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்லுகிறார். என்ன அந்த 2 தீமை? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் கொண்ட நதிகள் புறப்பட்டு போகும் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய கர்த்தர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் ஜீவ தண்ணீர் ஊற்று, ஆனால் என்னை ஜனங்கள் விட்டு விட்டார்கள். உலக பொருட்களுக்காக, புகழுக்காக, செல்வாக்குக்காக, பதவிக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, உலக நேசத்துக்காக, மாம்ச இச்சைகளுக்காக என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னையே விட்டு விட்டார்கள். தாவீது பின்பர் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை ஜனங்கள் விட்டு விட்டார்கள் என்று ஜனங்கள் கர்த்தர் குற்றம் சாட்டுகிறார். எரேமியாவின் நாட்களிலே ஜனங்களுடைய நிலைமை இதுதான். அவர்கள் செய்த 2 தீமைகள் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தீமை, அவரை விட்டு விட்டார்கள், தேவனை முற்றிலுமாக விட்டு விட்டார்கள். தேவன் அவர்களுக்கு யார்? ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருந்தவர், அவருடைய தாகம் தீர்க்கிறவராக இருந்தவர். அப்பேற்பட்ட நல்ல தேவனை அவர்கள் முற்றிலும் விட்டு விட்டார்கள். 2வது தேவன் குற்றம் சாட்டுகிறார். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்ற விட்டுட்டாங்க, ஆனா தண்ணியே நிற்காத வெடிப்புள்ள தொட்டி, வாட்டர் தொட்டி, அப்படிப்பட்ட தொட்டிகளை அவர்கள் தங்களுக்கு வெட்டி போட்டார்கள் என்று கர்த்தர் குற்றம் சாட்டுகிறார். ஆகவே என் ஜனங்கள் ஜீவ ஊற்றாகிய என்னிடத்துக்கு திரும்பி வர வேண்டும். அப்படி வருவீர்களானால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டுக் கொள்ளும். உங்களுடைய அடிமைதனம் மாற்றப்படும், உங்களுடைய சிறைப்பு மாற்றப்படும். உங்களுக்கு எட்டாததும் நீங்கள் அறியாததுமான பெரிய காரியங்களை நீங்கள் கண்டு ரசிப்பீர்கள், ருசிப்பீர்கள். ஆகவே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர்களோடு கூட பேசினார். இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பின்வாங்கி போகிறார்கள். உலக பொருட்களுக்காக, புகழுக்காக, செல்வாக்குக்காக, பதவிகளுக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, உலக நேசத்துக்காக, நட்புக்காக, மாம்ச இச்சைகளுக்காக தேவனை விட்டு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை விட்டு விட்டு அவர்கள் போகிறார்கள். ஆனால் அந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை என்றால், தண்ணீர் நிற்காத தொட்டி போன்ற வாழ்க்கை,
அந்த வாழ்க்கையில அவருக்கு எந்த விதமான நன்மையும் காண முடியாது. அங்க ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அது வெடிப்புள்ள தொட்டி என்று சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும், எந்த ஒரு ஆரோக்கியமும், எந்த ஒரு சுகமும், எந்த ஒரு சமாதானமும், எந்த ஒரு மேன்மையும் தங்கவே தங்காது. எல்லாம் வழிந்து ஓடிவிடும் அவனை விட்டு. ஆகவே இன்றைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஜீவத்தாக்கி ஊற்றாக்கிய அவரை விட்டுவிட்டார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, இன்றைக்கு ஜீவத்தாக்கி ஊற்றாக்கிய கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ வாழ்கின்ற வாழ்க்கை வெடிப்புள்ள தோட்டி. உனக்கு ஒரு நாள் அது ஏமாற்றத்தை கொண்டு வரும், ஒரு நாள் உனக்கு கசப்பை கொண்டு வரும், ஒரு நாள் உனக்கு கொல்லாப்பை கொண்டு வரும், ஒரு நாள் உனக்கு இழப்புகளை கொண்டு வரும், ஒரு நாள் உனக்கு கண்ணீரை கொண்டு வரும், ஒரு நாள் நான் ஏன் வாழ்கிறேன் என்கிற ஒரு மனமடிவை உனக்கு கொண்டு வரும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் பின்வாங்கி போன எரேமியாவின் நாட்களில் பின்வாங்கி போன ஜனத்தை பார்த்து, நான் ஜீவ தண்ணீரை ஊற்று, என்னை நீங்கள் விட்டு விட்டீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது என்னது? வெடிப்புள்ள தொட்டி. வண்ணத்தனம் ஒரு ஆசீர்வாதமும் நிற்காத ஒரு தொட்டி என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினால்தான் தேசம் பாழாக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய எருசலேம் பாழாக்கப்பட்டது. உங்கள் பட்டணங்கள், குடியிருப்புகள் சுட்டெரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்ந்த அந்த எருசலேம் தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் வாழ்ந்த எருசலேம் பாழாக்கப்பட்டது. காரணம், இந்த ஜனங்கள் தேவனை விட்டு விட்டார்கள், ஜீவ தண்ணீருக்காக கர்த்தரை விட்டு விட்டார்கள். ஆனால் வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொல்வார், நீ என்னை விட்டு போகிறதனால் அல்லவோ இதையெல்லாம் உனக்கு நேரிட்டது. இன்றைக்கு நீ வாழ்கின்ற தேவனற்ற வாழ்க்கையில் காணப்படுகின்ற கண்ணீர், துக்கம், கசப்பு, வேதனைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, ஜீவ தண்ணீராக எல்லை விட்டு விட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து எரேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை சொல்லுகிறார். உன் தீமை, ஒரு தீமை நிறைந்த வாழ்க்கையை அன்றைய மக்கள் பண்ணாங்க. உன் தீமை உன்னை கண்டிக்கும் என்றார். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும் என்றார். தீமை தண்டிக்கும், மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விடுகிறது. என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து, இன்றைக்கு நீ உணர்ந்து என்று சேனைகளில் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, அவர்கள் அன்றைக்கு செய்த தீமை என்ன? தீமையை அவர் வரிசை போட்டு காட்டுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அன்றைக்கு செய்த தீமை, உன் தீமை உன்னை கண்டிக்கும். உன் மாறுபாடுள்ள வாழ்க்கையை அவர்கள் நடத்தினார்கள். தேவனை விட்டு விடுகிற வாழ்க்கையை அவர்கள் நடத்தினார்கள். அவரை பற்றும் பயம் இல்லாதிருந்தது. அன்றைய தேவனுடைய ஜனங்களுடைய நிலைமை இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமை செய்கிறவர்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். மாறுபாடுள்ள வாழ்க்கை, நான் கண்டிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தரை விட்டு விழுது ஒரு பயங்கரமான ஒரு செயல், கசப்பானது, கொல்லாப்பு கொண்டு வர செயல் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பயத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நீ உணரணும் என்று எரேமியா மூலமாக அன்றைக்கு பின்வாங்கி போன்ற அந்த ஜனங்களோடு கர்த்தர் பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
22ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய நிலைமையை பின்மட்டத்திலே அவர்கள் நிலைமையை ஆண்டவர் வர்ணிக்கின்றார். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே கர்த்தரை கொடுத்த அறிவை, கர்த்தரை கொடுத்த நாலேஜ் அவங்களுக்கு டோட்டலி இல்லாம போயிடுச்சு. காரணம் என்ன? அவர்கள் மதியற்றவர்களாய் இருந்தார்கள், தேவனை அறியாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று அங்கே அவர்களுடைய அவல நிலையை, பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலையை தேவன் எடுத்து காட்டுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். அன்றைய ஜனங்களின் நிலைமை மதியற்றவர்கள். தைரியமாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மதியற்றவர்கள். காரணம் என்ன? தேவனை அறியாத ஒரு வாழ்க்கை. நிறைய பேருக்கு தேவனை சரியா தெரியாது. நீ தேவனாக உண்மை அறிந்ததே நித்திய ஜீவன் என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். நீ தேவனை அறிகிறார், நான் விசுவாசத்தோடு இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியில் இருப்பார் என்றும் நான் அவரை காண்பேன் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். தேவனை அறியாத ஒரு வாழ்க்கையில் அன்றைய ஜனங்கள் வாழ்ந்தார்கள். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். என்ன பைத்தியமோ? இன்னும் நிறைய பைத்தியத்தை பார்க்கணும். போன் பைத்தியம், லேப்டாப் பைத்தியம், ஃபேஸ்புக் பைத்தியம், வாட்ஸ்அப் பைத்தியம். சாதாரண கொஞ்ச நேரம் பார்த்தா பைத்தியம் இல்லை. 24 மணி நேரம் காதுல போன வச்சுட்டு அதோடய வாழலாம். மூளையில கேன்சர் வந்தோம்னா பரவாயில்ல. டாக்டர் சொல்றாரு, 4 மணி நேரத்துக்கு மேல ஒரு போனா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு உபயோகப்படுத்தினா டியூமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேன்சர் வாய்ப்பு இருக்குது. ஆனா 24 மணி நேரம் போனும் நானும் என் மனைவியும், நானும் என் பிள்ளைகளும், அதெல்லாம் கிடையாது. நானும் என் சபையும் விட்ட சபை நடக்கும் கூட போன காலில் வச்சுக்கணும். அப்படி ஒரு பைத்தியம். போன் பைத்தியம், ஆண்ட்ராய்டு ஒரு பைத்தியம், ட்ரக் அடிக்ஷன் பைத்தியம், பொங்கல பைத்தியம், மதுபானத்துல பைத்தியம். எத்தனை பைத்தியம் இருக்கு தெரியுமா? என் பிள்ளைகள் பைத்தியம் குடிச்சு போயிருக்காங்க சொல்றாங்க. அந்த காலத்துல அப்படிதான். அவர்களுக்கு உணர்வே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நோ சென்ஸ். தேவனை பற்றிய உணர்வு, பரிசுத்தத்தை பற்றிய உணர்வு, நித்திய ஜீவனை பற்றிய உணர்வு, ஜெபிக்கதை பற்றிய உணர்வு, உபவாசத்தை பற்றிய உணர்வு. கர்த்தர் வரப்போகிறார், நான் ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வு. எந்த உணர்வுமே இல்லை. நான் சபைக்கு போன உணர்வு இல்லாம 10 மணி வரைக்கும் தூங்கி இருக்கிற நாட்டில் சபை 9 மணிக்குன்னா 10 வரைக்கும் தூங்கிட்டு 10 மணிக்கு ஏச்சு போயிடலாம் சொல்லி. சில பேர் ஆசீர்வாதம் மாத்திரம் ஓடிடும். வை கர்த்தரை பற்றிய உணர்வு இல்லை. எதுக்காக பைத்தியமா இருக்கு? தேவனை அறியாதவங்க, மதியற்றவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் அடுத்து சொல்வார், அறிந்தார்கள். பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள், தீமை செய்ய அறிவாளிகள், பாவம் செய்ய அறிவாளிகள், துரோகம் செய்ய அறிவாளிகள், ஆனா நன்மை செய்ய அறிவில்லாதவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த காலத்துல ஜனங்கள் நன்மை என்னன்னு தெரியாது. வெறும் பொல்லாப்பு செய்ய ஒண்ணு அவங்களுக்கு தெரியும். பொல்லாப்புல எத்தனையோ அர்த்தம் இருக்கு. கொலையில இருந்து எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. அது மாத்திரம் 7வது சொல்லுகிறார், அவர்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் உணவே இல்லை. பொல்லாப்பு செய்கிறவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முரட்டாட்டம் உள்ளவர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள். இன்றைக்கு மக்கள் அப்படிதான் இருக்காங்க, கலகம் பண்றாங்க. ரூட் லைஃப், யாரை பற்றி கவலை இல்லை, யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஒரு நியாயாதிபதி மனுஷனை மதியாதவன், தேவதை மதியாதவன், யாரையும் மதிக்க மாட்டாங்க. அதுதான் அவனுடைய ஸ்டேட்டஸ். அவனை பற்றிய நிலைமை என்னன்னா, அதான் பைபிள் அழகா இயேசு யோபேல சொல்றார்.
அவன் மனுஷனை மதியாதவன், தேவனை மதியாதவன் இருந்தாங்க அவன் பின்னால போனான் அப்படின்னு சொல்றார். இன்றைக்கு மக்கள் அப்படிதான் இருக்காங்க. தேவனை மதிக்கிறது, மனுஷனையும் மதிக்கிறது. பைபிள் சொல்றது நரைத்தோருக்கு முன்பாக நீ எழுந்திருந்து முதிர் வயதுடைய முகத்தை கனம் பண்ணு. இப்படி பண்ணுவதனால நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய் என்பதற்கு அதுதான் சாட்சி. இன்னைக்கு புதியவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் மதிக்கிறது, லைஃப்ல செட்டில் ஆன உடனே அவங்களுக்கு அன்பு காட்டுது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடாது, அவர்களை காப்பாற்றுவது. கர்த்தருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆக மொத்தம் 8 விதமான அவருடைய பின்மாற்ற குணங்களை ஆண்டவர் வர்ணிக்கின்றார். நான் திரும்பவும் அதை சொல்ல நான் விரும்பவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இதுதான் அவங்க செய்த தீமை. இந்த வாழ்க்கையெல்லாம் வெடிப்புள்ள தொட்டி மாதிரி. ஒரு நாள் உன்னை நரகத்திலே தள்ளும், ஒரு நாள் உன்னை பாதாளத்திலே தள்ளும், ஒரு நாள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும், ஒரு நாள் உன்னை ஏமாற்றம் அடைய செய்யும். ஐயோ நான் மோசம் போனேனே என்று இந்த வாழ்க்கை ஒரு நாள் இந்த வெடிப்புள்ள தொட்டி சொல்லும். ஐயோ நான் மோசம் போனேனே, நான் என் போதகர் பேச்ச கேட்காம போனேன், என் பாஸ்டர் சொன்னதை கேட்காம போனேன், என் பெற்றோர் சொன்னதை கேட்காம போனேன், பெரியவங்க எத்தனை பேர் நல்ல வழி சொன்னாங்க கேட்காம போனேன்னு சொல்லி சொல்லுகிற ஒரு நாள் வரும். அதுதான் வெடிப்புள்ள தொட்டி. இன்றைக்கு நீ ஜீவத்தன்மை கூட்டாகிய ஆண்டவரை நீ பற்றி கொள்வாயா? அவருக்கு ஜீவத்தன்மைகளில் இன்றைக்கு நீ மனம் திருப்பாயா? இந்த செய்தியை தான் எரேமியாவின் நாட்களிலே இருந்த ஜனங்களுக்கு எரேமியா சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பதாக என்னோடு கூட ஒரு நண்பர் வேலை பார்த்தார், இன்கம் டாக்ஸ்ல. ஏர்ஃபோர்ஸ் ஒரு 14 வருஷத்துலேயே ரிட்டையர்ட் ஆகிட்டே வந்து வேலை பார்த்தார். திடீர்னு ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வேலையை உயர்ந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனார். பிஸ்னஸ் தோல்வி அடைந்தது. ஒரு நாள் என்னை பார்த்தார், மிகவும் அன்புள்ள மனிதர். அவர் சொன்னார், சார் என்னுடைய ராங் சாய்ஸ் சார், நான் தப்பான காரியத்தை தெரிந்து கொண்டேன். பிஸ்னஸ் இன்றைக்கு கருத்து விட்டது, வருமானம் இல்லை, வறுமை, குடும்பத்திலே கஷ்டம், தொல்லை. நான் ஒரு வெடிப்புள்ள தொட்டியை விட்டுட்டேன் சார், தெரிஞ்சுங்க சார். ஜீவ தண்ணீர் மாதிரி நாங்கள் செட்டில் கவர்மெண்ட் வேலை விட்டேன் சார் என்று மிகவும் கவலைப்பட்டேன். ராங் சாய்ஸ். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? உலக பொருளா, புகழா, செல்வாக்கா, பதவியா, ஐஸ்வர்யமா, உலக நேசமா, மோசமா? வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? இல்ல ஜீவ தண்ணீர் ஊற்றாக்க அருள்நாத இயேசு கிறிஸ்துவ அவரை அண்டிக் கொள்வதில் யாரும் பார்த்துள்ளோம். அவரை அண்டிக் கொள்வதில் யாரும் கைவிடப்பட மாட்டார். அவரை அண்டிக் கொள்வதில் யாரும் அவர் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். அவருடைய போக்கையும் மனத்தையும் காக்கிறதையுமா இருக்கிறார். அவருடைய வலது பக்கத்திலே நேரா இருக்கிறார். எல்லாத்தையும் அவர்களை விலகி காக்கிறார். அவரை பாலாக்காமல் தலையாக்குகிறார், கீழாக்காமல் மேலாக்குகிறார், சகல ஜாதியிலும் மேன்மையாக இருக்கிறார். ராங் சாய்ஸ். தவறான ஒரு தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு நாம் திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உபாகமம் 30, 19, 20 வசனத்துக்கு நாம் பைபிளை திருப்போம். ப்ளீஸ். உபாகமம் 30, 19, 20 பாருங்க. இங்க கர்த்தர் மோசே மூலமாக தன்னுடைய ஜனங்களோடு பேசுகிறார். நான் ஜீவனையும் மரணத்தையும், ஜீவனையும் மரணத்தையும், ஜீவனுக்கு ஆப்போசிட் மரணம், மரணத்துக்கு ஆப்போசிட் ஜீவன், ரெண்டையும் உங்க முன்னால வைக்கிறது. கேட்டீங்களா? நீங்க எதை தெரிஞ்சு சொல்லுங்க?
ஜீவனை தெரிந்து கொள்ள போறீங்களா? மரணத்தை தெரிந்து கொள்ள போகிறீங்களா? எதை தெரிஞ்சுக்க போறீங்க? வெடிப்புள்ள தொட்டியா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அருள்நாதன் இயேசுவா? எதை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க? What is your choice? Today God is asking you, what is your choice? ஜீவன், மரணம். மரணம் பயங்கரமானது. மரணம் பயங்கரமானது. அது ஒரு வெடிப்புள்ள தொட்டியில அந்த மரணம் இருக்கிறது. அந்த வெடிப்புள்ள தொட்டியிலே சாபம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீருக்குள்ளே ஆசீர்வாதம், பேரன்பும், உலகம் கொடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சமாதானமுள்ள வாழ்க்கை இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. ஆகவே மோசே மூலமாக கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் பேசுகிறார். ஜீவனையும் மரணத்தையும் உங்க முன்னால் வைக்கிறார். ஜீவனத்தையும் மரணத்தை வைக்கிறார். எதை தெரிஞ்சுக்க போறீங்க? இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். முதல்ல மரணம், ஜீவன். இரண்டாவது ஆசீர்வாதம், சாபம். ரெண்டையும் உங்க முன்னால வைக்கிறேன். ஆசீர்வாதம் வேணுமா? சாபம் வேணுமா? இந்த உலகம் சாத்தான் கொடுக்க சாபம் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுக்க போறது ஆசீர்வாதம். உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தர் கிட்டவா, சாபம் வேணும்னா போ உலகத்திற்கு போ. என்ன வழி? விசாலமான வழியில போ. ஆனா எண்டுல நரகம், நரக வாழ்க்கையா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க, நித்திய ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமான போங்க. இன்னைக்கு வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? ஆண்டவர் ரெண்டு சாய்ஸ் வைக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒன்று ஜீவன், மரணம். அந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் ஜீவன் தான் வேணும், எங்களுக்கு ஜீவ தண்ணி ஊற்று வேணும், வெடிப்புள்ள தொட்டி வேண்டாம். இரண்டாவது ஆசீர்வாதம், சாபம். அன்றைய ஜனங்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், எங்களுக்கு சாபம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறேன். ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று மோசே ரெக்கமெண்ட் பண்றார். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்த மோசே ரெக்கமெண்ட் பண்றார். ஜீவனை தெரிந்து கொள், மரணத்தை தெரிந்து கொள்ளாதே, உலகத்தை தெரிந்து கொள்ளாதே, தேவனை தெரிந்து கொள். சாபத்தை தெரிந்து கொள்ளாதே, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். தேவனை தெரிந்து கொள்வது, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வது. தொடர்ந்து இங்க கீழே படிக்கிற கேளுங்க. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து மூன்றாவது அவரை பற்றி கொள்வாயாக. ஏன்? அவரை உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நமக்கு ஜீவனாயிருக்கிறார், தீர்க்காயுசாயிருக்கிறார், ஜீவ தண்ணீராயிருக்கிறார். இந்த பாருங்க, அழகா சொல்றார். மூன்று காரியங்களை சொல்றார். தேவனாக கர்த்தரிடத்தில் அன்பு. உன்னுடைய அன்பு இன்றைக்கு எங்கே இருக்கிறது? எங்க போட்ட லவ் எங்க போய் அந்த அன்பை தொலைச்சிருக்க? உலகத்திலேயா? உலக மக்களிடத்திலா? தேவனாகிய கர்த்தருக்கு நீ அன்பு கூறுவாயா? If you want a real blessings, you should love your God. முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட உன் தேவனாகிய கர்த்தருக்கு அன்பு கூர். இரண்டாவது, அவர் சத்தத்துக்கு செவி கொடு. Obey his commandments. அவர் சத்தத்துக்கு செவி கொடு. மூன்றாவது, அவரை பற்றி கொடு. இந்த மூணே நீ செய்தினா அவர் உனக்கு என்னவா இருப்பார் தெரியுமா?
ஜீவனும், அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்பார். நிறைய பேருக்கு செத்து போயிடுவோம் பயம். ஐயோ குணமா என்ன ஆச்சுமா கொண்டுடுமா பயம். ரெண்டாவது ஆளா இருக்கிறாங்க, மூணாவது ஆளா இருக்கிறாங்க. பீச்சில் தான் அலை அடிக்குதுன்னு பார்த்தா இந்த வைரஸையே அலை அடிக்கிறோம். உலகமே நடுங்கி கொண்டிருக்கிறது. சென்னை பட்டணத்தில் 4 பக்கம் போட்டார். ஆனால் கத்தரை ஜீவ தன்னிலை கூட்டாக்கி கத்தரை மரணத்தை அல்ல ஜீவனை, சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தை உன்னுடைய தேவனத்தில் அன்பு கூறுவதன் மூலமாக, அவருக்கு செவி கொடுப்பதன் மூலமாக, அவரை பற்றி கொள்வதன் மூலமாக நீ உன்னை ஆண்டவரிடத்திலே உன்னை அர்ப்பணிப்பாயாக. உன் தேவனாக கர்த்தர் உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாயிருப்பார் என்றார். எந்த இந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். உபாகமம் 30:20, 19:20 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நமக்கு நம் தேவனாய் கர்த்தர் நமக்கு ஜீவனாயிருக்கிறார், தீர்க்காயுசாயிருக்கிறார். இஃப் யூ வாண்ட் லாங் லைஃப், இஃப் யூ வாண்ட் நித்திய ஜீவன், பரலோகராஜ் நித்திய ஜீவன், அவருடைய வருகை எடுத்துக் கொண்டு பார்க்கும். இதெல்லாம் வேணும்னா உன் சாய்ஸை நீ மாற்று. Let God be your choice. மாத்தாலே சொல்லல, மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றை, உன்னை விட்டு ஈடுபடாத நல்ல தன்மை மரியாதை தெரிந்து கொண்டார். குட் சாய்ஸ். மாத்தாது ராங் சாய்ஸ். மரியாதை நல்ல சாய்ஸ். அதை குறித்து ஆண்டவர் சாட்சிப்படுகிறார். இன்னைக்கு வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தங்களை கூட்டாக்கி என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆனால் அவர்கள் வெடிப்புள்ள தொட்டியை அவங்க என்ன பண்ணாங்க? தண்ணீர் நிற்காத தொட்டிகளாக வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்ன பண்ணாங்க? வெட்டிட்டாங்க. அவர்களுக்கு குழியை வெட்டி கொண்டார்கள் என்று சொல்வது போல வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து பரிதவிக்கிறார். இன்றைக்கு அதே இடத்துல வெடிப்புள்ள தொட்டிய நீ உனக்காக வெட்டிட்டு இருந்தாலும், பெரிய நஷ்டத்துல இருந்தாலும், பெரிய துன்பத்துல இருந்தாலும், பெரிய பாதாளத்துல இருந்தாலும், அங்கிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு மறு உத்தரவு செய்து உனக்கு எட்டாதது, நீ அறியாததுமான பெரிய காரியங்களை செய்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, சமாதானமான வாழ்க்கையாக, கலிப்புகின்ற வாழ்க்கையாக, அவருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுகிற வாழ்க்கையாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. அம்மே கர்த்தர் அம்மே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாம் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நீர் எங்களை காக்கும்படி எங்களோடு இருக்கிறீர்கள். ஆண்டவரே, உலகம் முழுவதும் எத்தனை கொல்லாப்புகள் இருந்தாலும் நீர் எங்களை காக்கிறீர்களாக இருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எரேமியாவை உற்சாகப்படுத்துகிறோம். நான் உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன் சொல்லி ஆண்டவரே, அப்படியாக உங்களுடைய ஜனத்தை நீர் காக்கும்படி இந்த ஜனத்தோடும் சபை மக்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் காப்பி வரப்போகிற நாட்களில் இந்த காப்பி உண்மை புதிக்கிறேன். 2வது, நாங்கள் எதிர் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, ஜீவனை கூட்டாகிற உண்மை நாங்கள் தெரிந்து கொண்டோமா? உண்மை பற்றி கொண்டோமா? உண்மை நாங்களும் நீர் எங்களிலும் நினைத்திருக்கிறீரா? உண்மை கொண்டு வாழ்க்கை நாங்கள் நடத்துகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து தெரிவித்தார். அப்படி இல்லாவிட்டால் யார் யார் இன்றைய காலை ஆராய வேண்டியது? தண்ணீர் இருக்காத வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டிக்கொண்டு எல்லா ஆசீர்வாதத்தை எழுந்து யார் தவித்தாலும் அதே இடத்திலிருந்து நீ சொன்னபடி call upon the Lord, he will answer you. உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு பருவத்தில் அருளை செய்யும். உனக்கு எட்டாவது நீ அறியாததுமான பெரிய காரியத்தை செய்வார் என்று சொன்னபடி உன்னை கூப்பிடுவது யாருக்கும் அவனுக்கு எட்டாதது, அவர்கள் அறியாதது, ஆச்சரியப்படுவதற்கான பெரிய காரியங்களை செய்து
ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட யாவர்களும் உன்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறார்கள். உன்னுடைய அன்பு, சமாதானம், பலம் அவர்களை பின்தொடர்வதாக. ஆண்டவரை நீர் அடைக்கலமாய், தஞ்சமாய், கோட்டையாய் இருக்கிறார். எங்கள் அனைவருடைய அன்பு கருத்தை அர்ப்பணிக்கின்றோம். இயேசப்பா நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் தூரதர்ஷனத்தை ஈனா, ஜான்சன், ஜெசுடன், ஜோனத்தான் எல்லோரும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.